ராஜன் குறை தொடங்கின காலத்துல திமுகவுக்கு இருந்த லட்சியத்துல எந்த அளவுக்கு அந்த இயக்கம் வெற்றி பெற்று இருக்கு, எதை சாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்? வணக்கம். இந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள்ல இல்ல இந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்கிறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இது ரொம்ப அபூர்வமான யுனிக் அப்படின்னு நாங்கள் சொல்ற மாதிரி ஒரு யுனிக்கான ஒரு வரலாறு. தமிழ்நாட்டோட வரலாறும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தோட வரலாறும் உலக அளவுல மக்களாட்சியில என்னென்ன சாத்தியமாயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலான இடங்கள்ல அரசியல் கட்சிகளை ஒரு ஆதிக்க சக்திகள் தான் தொடங்குவோம். ஒரு பெரிய முதலாளிகள், வர்த்தகர்கள், ஒரு நிலப்பிரபுத்துவ முதலீட்டு சக்திகள், இவங்கெல்லாம் தான் கட்சி தொடங்குவாங்க. ஆனா திமுக ஒரு சாமானியர்களோட கட்சியா தொடங்கி அதுல ரொம்ப குறைச்ச அளவுல தான் ஓரளவுக்கு வசதி வாய்ப்பு உள்ளவங்க ஒரு லோயர் மிடில் கிளாஸ் கட்சி. இது பெரும்பாலும் அப்படிப்பட்ட ஒரு அதுவும் இளைஞர் பெரும்பாலானோர் 20 வயசுகள்ல இருக்கக்கூடிய ஒரு நிலையில ஒரு கட்சி. அண்ணாவுக்கே 40 வயசு. அவ்வளவு ஒரு இளைஞர்களாகவும் பெரிய வசதி வாய்ப்பு இல்லாத ஒரு சமூகத்துல ஆதிக்க சக்தியா இல்லாதவங்க தொடங்குற ஒரு கட்சி. அந்த மாதிரி வசதி வாய்ப்புகள் உள்ள அதிகாரத்துல உள்ள மேட்டுக்குடியினரான ஒரு சக்திகளை கூட ஒரு அரசியல் ரீதியா போராடி ஒரு லட்சியத்தை தொடர்ந்து கொண்டு போய், என்ன லட்சியம்? திராவிட தமிழர் அப்படின்னு ஒரு அரசியல் தொகுதியை உருவாக்குற லட்சியம். அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள் தான் ஆட்சி செய்ய முடியுங்கிற நிலை இப்போ 67ல இருந்து தொடருது. இதை மாற்ற முடியல. நீங்க அதுல கொஞ்சம் எப்படி உங்க கொள்கைகள் பல்வேறு விதமா அமைஞ்சாலும் இது ஒரு திராவிட தமிழர் அப்படிங்கிற ஒரு அரசியல் சமூகத்தை உருவாக்கிட்டோம். இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. இதை நம்ம எந்த ஒரு வன்முறை மூலமா உருவாக்கல. அதோட முக்கியம், வேற எந்த அடையாளத்தையும் வெறுக்கிறது மூலமா உருவாக்கல. பெரும்பாலும் இந்த வெகுஜன அரசியல்ல என்ன நடக்கும்னாக்க, இப்படி ஒரு சாமானிய மக்களை அணி திரட்டும் போது இன்னொரு அடையாளத்து மேல வெறுப்பை செலுத்தணும். அவர் அவங்க வந்தேரிகள், அவங்க நம்ம நாடு கிடையாது, அவங்க நாம கிடையாது அப்படின்னு வேற ஒரு அடையாளத்து மேல ஒரு வெறுப்பை செலுத்துறது மூலமா எல்லாரையும் அணி திரட்டுறது. இதுதான் உலகத்துல பல பகுதியில் இருக்கு. இந்த பலவீனம் இருக்கு. இன்னைக்கு ட்ரம்ப் பேசுறாரு, இந்த மாதிரி மெக்சிகோல இருந்து வந்தேரிகள்லாம் நாய் பூனை எல்லாம் சாப்பிட்டுறாங்கன்னு பேசுறாரு. இந்த மாதிரி ஒரு முன்னேறிய நாடு, 250 வருஷமா குடியரசு உள்ள ஒரு நாடு ஒரு வெறுப்பு அரசியலை கையில் எடுக்கிறாங்க. ஆனா திராவிட திகாவும் சரி, தொடர்ந்து திமுகவும் சரி, இந்த வெறுப்பு அரசியலுக்கு இடம் கொடுக்கல. ஆனா ஒரு தவறா ஒரு குற்றச்சாட்டு வெறுப்பு அரசியலுக்கு இடம் கொடுக்கறதா சொல்றாங்க. ஆனா அதை நிரூபிக்கவே முடியாது. என்ன கேட்ட, இங்க தொடர்ந்து இன்க்ளூசிவா இருக்க. இங்க என்ன மாதிரி சொல்லி அணி திரட்டுறாங்கன்னாக்க, ஒரு சுயமரியாதை, சமதர்மம், சமநீதி, இதையெல்லாம் சொல்லிதான் இங்க அணி திரட்டுறாங்க. அப்போ இந்த ஒட்டுமொத்த சமூகம் திராவிட தமிழர் சமூகமா இருந்தாலும் அதுக்குள்ள உள்ள ஏற்றத்தாழ்வுகளை நீக்கிறதுக்கான அரசியலை தான் செய்யறாங்களே தவிர, வெளியில இன்னொருத்த நம்ம எதிரி அப்படின்னு சொல்லி ஒரு அரசியலை செய்யல. இதை ரொம்ப சுலபமா ஒரு 2-3 இதுல நம்ம நிரூபிச்சிட முடியும். இப்போ திராவிட நாடு வடநாட்டுக்கு எதிரின்னாக்க, வடநாட்டுக்கு எதிராக நம்ம ஒண்ணுமே இங்க தமிழ்நாட்டுல நடக்கலையே. இப்போ டால்மியாபுரம் கள்ளக்குடின்னு பெயர் மாற்றம்னு ஒரு போராட்டம் நடத்துறது. ஆனா டால்மியா சிமெண்ட்டுக்கு ஒரு ஆபத்தும் இல்லையே. அவங்க தொடர்ந்து தொழில் செய்துட்டு தான் இருக்காங்க. அவங்களை எந்த விதத்திலையும் தொந்தரவு செய்யல. சோ இங்க ஒரு பண்பாட்டு ரீதியான ஒரு தன்னுணர்வு, வரலாற்று தன்னுணர்வு இந்த மக்களுக்கு வேணும் தான் போராடுறாங்களே தவிர, இன்னொருத்தரை வெறுக்கணும், அவங்களை விரட்டணும் நாட்டை விட்டு, அந்த மாதிரி நோக்கத்துல ஒரு அரசியலை இங்க செய்யல. இது ஒரு மிகப்பெரிய வெற்றியா நான் கருதுறேன். ஏன்னா இந்த ஒரு வெறுப்பு அரசியலே இல்லாம பேசுறது. இப்போ இந்தி மொழியை எடுத்துக்கங்க. இந்தி மொழிக்கு எதிராக இந்தி திணிப்புக்கு எதிராக, அதாவது இந்தி மொழியை ஒரே ஆட்சி மொழியா மாற்றினா நம்ம ஒன்றிய அரசோட இந்தி மொழியில தான் நம்ம பேச வேண்டியிருக்கும். அப்ப எல்லாரும் ஹிந்தி படிச்சுதானே ஆகணும். அப்ப ஆட்சி மொழியா, ஒற்றை ஆட்சி மொழியா ஹிந்தி வரக்கூடாதுங்கிறதுக்காக
ஒரு போராட்டத்தை வந்து ஒரு 15 ஆண்டு காலம் தொடர்ந்து அந்த போராட்டத்தை செய்யறாங்க. 65ல ஒரு தன்னெழுச்சியான வெடிப்பா வருது. ஆனா அந்த இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் இந்தி மொழி மேல வெறுப்பா மாறல. இது மாறலைங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனா இது தகவல் வருங்கால தலைமுறைக்கு தெரியாம போயிடும். என்னன்னு கேட்டா, அந்த இந்தி போராட்டம்லாம் நடந்தப்புறமும் ஹிந்தி படங்கள் இங்க வெற்றிகரமா ஓடிக்கிட்டே இருந்துச்சு. 69 ஆராதனா வந்து 100 நாள் ஓடுது. யாத்தோம் கி பராத், பாபி எல்லாம் வந்து 125 நாள் 150 நாள் பல நகரங்கள்ல ஓடுது, கிராமங்கள்ல ஓடுது. ஷோலே வந்து ஓடாத இடம் இல்ல, பார்க்காத ஆள் இல்ல. அப்புறம் அந்த பாடல்கள், ஹிந்தி பாடல்களை வந்து நம்ம டீ கடைகள்ல ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. யாருமே வெறுக்கலையே அந்த மொழியை. ஒரு மொழியின் மீது வெறுப்பை நம்ம உருவாக்கி இருந்தா இதெல்லாம் நடக்க முடியுமா? அந்த பாடல்களை எங்கேயானு ஒழிக்க முடியுமா? அந்த திரைப்படங்கள் ஓட முடியுமா? சோ நம்ம வெறுப்பை உருவாக்காம உரிமையை பத்தி பேசினதுக்கு இயக்கம் இன்னொன்னு வெறுக்கிறதுக்கு சொல்லித்தரும். இது ஒவ்வொரு விஷயத்திலையும் சொல்லலாம். இப்ப பார்ப்பனர்களை பத்தி வெறுப்பு பேசிட்டாரு பெரியார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்றாரு? முக்தா ஸ்ரீனிவாசன் அவரை கூப்பிடுறாரு. அவரு பங்கேற்ற கடைசி நிகழ்ச்சிகள்ல ஒண்ணு சூரியகாந்தின்னு படம் எடுத்துட்டு முக்தா ஸ்ரீனிவாசன் போய் கூப்பிடுறாரு. முக்தா ஸ்ரீனிவாசன் யாருன்னு தெரியாத ஒரு நபரா பெரியார் இருக்க மாட்டார். அவரு அந்த படத்துல நடிச்ச முக்கியமான நடிகர்கள்ல ஒருத்தங்க புரட்சி தலைவி ஜெயலலிதா. அவங்களோட பெரியார் மேடையில இருந்த ஒரே சம்பவம் அது. அந்த புகைப்படம் வந்து பிரபலமான ஒரு புகைப்படம். அப்ப வெறுப்பு எங்க இருக்கு? வெறுப்பு இல்லை. அதனால தான் அவங்களும் கூட ஒரு முதலமைச்சர் இங்க வர முடியுது. இப்போ வந்து அந்த ஒரு இனத்தை வந்து வெறுப்பு செஞ்சிருந்தாக்க அவங்களை இந்த மாதிரி வந்து அங்கீகரிச்சிருக்குமா இந்த நாடு? எந்த விதத்துலையும் இன்னைக்கு வடநாட்டவர்கள் இங்க வரதை எடுத்துக்காங்க, இல்ல தொடர்ந்து அவங்க இங்க தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு தொழிலாளர்களா எத்தனையோ பேர் வந்து பலவீனமான ஏழைகள் வந்து இங்க ஒரு புலம்பெயர்ந்து தொழிலாளிகளா இங்க வராங்க. எந்த இடத்துலயும் அவங்கள மக்கள் வெறுக்கிறதா வந்து ஒரு தகவலே இல்லையே. என் கண்ணால நான் பல சம்பவங்களை பார்த்தேன். அவங்களை அரவணைச்சு போறதும், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதும், அவங்களுக்கு உதவி செய்யறதும், இந்த மாதிரி வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்ங்கிறது வசனமே கிடையாது. இது வந்து உண்மையா நடந்துட்டு. இத வந்து பல இடங்கள்ல சொல்லலாம். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் இது பதிவாயிருக்கு. எனக்கு அதை விரிவா சொல்ல நேரம் கிடையாது. இப்படி வந்து பிறரை வெறுக்காம நம்ம அடையாளத்தை பேசுறது. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நெல்லடானா அதுக்காக மத்தவங்க யாரையும் வெறுக்க வேண்டிய தேவை கிடையாதுங்கிறத வந்து அதை சாதிச்சிருக்கிறது தான் வந்து இந்த இயக்கத்தோட மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு நினைக்கிறேன். இன்க்ளூசிவ்னஸ், ஒரு சாமானியர்களை பத்தின ஒரு கவனம், ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட், மக்கள் நல அரசு, கூடிய வரைக்கும் வந்து உபரிய பகிர்வு, ரீடிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கான திட்டங்கள், மதிய உணவு, காலை உணவு, இலவச பேருந்து, தொலைக்காட்சி இலவசமா கொடுக்கறது மாதிரி பல்வேறு புதிய புதிய விஷயங்களை வந்து தொடர்ந்து செய்யறது மூலமா ஒரு இன்க்ளூசிவான சமூகத்தை உருவாக்குறதுக்கு வந்து உலகத்திலேயே ஒரு சிறந்த முன்னோடியா வந்து இந்த 75 கால வரலாறு இருக்கு. இதை ஒரு பாரபட்சம் இல்லாம நம்ம பார்க்கும்போது நம்ம இதை பாராட்ட முடியும். குறைகள் இருக்கலாம், குறைகள் இல்லாம மனித வாழ்க்கை கிடையாது. ஆனா இதனோட முக்கியமான வெற்றி, இதனோட சிறப்பு என்னன்னா, அந்த துவக்கத்தில் இருந்த பயணம், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் அப்படிங்கிறதும், ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிறதும், அனைவருக்கும் எல்லாமே போய் சேரணும்னு நினைக்கிறக்கூடிய ஒரு இதுவும், சாமானியர்கள் ஆட்சிங்கிற கோட்பாடும் இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு உணர்ச்சி வந்து இருக்கு. அது தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகளை உருவாக்கி, இங்க வந்து ஒரு மோதலின் களம். இது வந்து ஒரு மக்களை அணி திரட்டுறதுன்னா ஒரே இதாக்கி ஒரு பாசிசமா பண்றது இல்லை. இங்க உள்ளுக்குள்ள வந்து பல கட்சிகள் தோன்றுகின்றன, பல உடைப்புகள் வருகின்றன, அதுக்குள்ள நிறைய போட்டிகள் இருக்குது, தேர்தல் களம் வந்து பரபரப்பா இருக்கு. அப்போ ஒரு டைனாமிக்கான ஒரு டெமோக்ரஸி. இது வந்து ஒரு அப்படியே எல்லாம் உறைஞ்சு போன ஒரு சமூகம் கிடையாது. இங்க வந்து இன்னைக்கும் ஒரு பஞ்சாயத்து தேர்தல்ல இருந்து பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் ஒரு உக்கிரமான ஒரு போட்டி இருக்கு. நிறைய பேர் சுயேட்சையா போட்டியிடுவாங்க. சோ அப்போ வந்து ஒரு டைனமிக்கான ஒரு மக்களாட்சியை வந்து சாதிச்சு காமிச்சிருப்போம். இது வந்து ஒரு பெரிய சாதனையா நினைக்கிறேன். அதுக்கு வந்து பெரியார், அண்ணா, கலைஞர்
இவங்களுக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய அளவுல கடமைப்பட்டிருக்கு. அதை மறுக்கவே முடியாது. 50கள்லையும் 60கள்லையும் அவங்க செலுத்தின போட்ட விதைகள், அவங்க செய்த பிரச்சாரம், அவங்க ஏற்படுத்தின ஒரு சுயமரியாதை உணர்வு, தன்னுணர்வு, இதெல்லாம் இந்த திராவிட தமிழருங்கிற ஒரு மக்கள் தொகுதியை உருவாக்கி நிறுத்தி இருக்கு. இது ஒரு தமிழ்நாடா இந்த தனித்துவத்தோட இருக்கும். இது இறையாண்மை பிரச்சனையே கிடையாது. இது கூட்டாட்சிக்கு தயார்னு அண்ணா முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கு. இது ஒரு சுயாட்சி, கூட்டாட்சி தான் நம்ம விடையுமே தவிர, உடனே நம்ம தனியா ஒரு இத ராணுவத்தை வச்சுக்கணும், ஒரு இறையாண்மை பண்ணணும், நமக்கு எதிரி நாடு இது, அந்த மாதிரி ஒரு எண்ணமே இந்த அரசியல்ல இல்லை. இதெல்லாம் தான் மிக அபூர்வமான ஒரு இந்த 20ஆம் நூற்றாண்டு மக்களாட்சி வரலாற்றுல திமுகவோட இடம் உலக அளவுல பொன்னெழுத்துக்களில் பொறிக்க வேண்டிய ஒரு இடம்னு நான் உறுதியா நம்புறேன். நான் வாசித்த வரைக்கும், படிச்ச வரைக்கும், நீங்க இத்தாலியை கம்பேர் பண்ணி பார்க்கலாம், ஜெர்மனியை கம்பேர் பண்ணி பார்க்கலாம், ஜப்பானை கம்பேர் பண்ண, ஒவ்வொரு நாட்டிலையும் என்ன அரசியல் கட்சிகள் இருக்கு, அந்த கட்சியை யார் நடத்துறாங்க, யார் ஆட்சிக்கு வராங்க, எந்த அளவுக்கு மக்களுக்கு நல்ல திட்டங்களை செயல்படுத்துறாங்க, நம்ம எந்த நிலைமையில தொடங்கினோம், இன்னைக்கு எந்த நிலைமையில நம்மளோட ஜிடிபியும் நம்மளோட நல வாழ்க்கையும் வந்திருக்கு, இந்த எல்லா கணக்கையும் எடுத்து பார்த்தா உலக அளவுல ஒரு முக்கியமான ஒரு மாற்றம், சமூக மாற்றத்தை இங்க இந்த அரசியல் கட்சி தலைமையேற்று நடத்தி இருக்குங்கிறத அங்கீகரிக்கணும். அது தொடர்ந்து பயணம் செய்யணும். இன்னும் எவ்வளவோ பிரச்சனைகள் எதிர்கொள்ளணும். ஆனா இதுவரைக்கும் நடந்ததை நம்ம முதல்ல பாரபட்சம் இல்லாம பாராட்டணும். அதை என்னோட நன்றி சார். நன்றி.